கடகராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் நீங்கள் விரும்பிய நபரே உங்களை தேடி வந்து நல்ல செய்தி சொல்லும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும், ஒரு உறவால் உங்கள் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்த 45 நாட்கள் மிக வலுவாக கடகராசிக்காரர்களுக்கு செவ்வாய் ஜென்மராசியை விட்டு விலகுவதால் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது, கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான சந்திரனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கிறாருங்க செவ்வாய். அவர் ராசியின் நீச்ச அதிபதியுமாக இருக்கிறார். அவர் ஜென்மத்தில் நீச்சம் பெற்றிருப்பதை காட்டிலும் ஜென்மத்தை விட்டு விலகுவது உறுதியாகவே மங்களகாரகனின் அமைப்பால் கடகராசிக்காரர்களுக்கு நிறைவான நன்மை கிடைக்கும் என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். எனவே ஜென்மராசியை விட்டு விலகி தனஸ்தானம், குடும்பஸ்தானம், பாகிஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் அடுத்த 45 நாட்கள் வலம் வர போகிறார். எனவே இந்த தருணத்தில் அதிரடியான மாற்றம், உத்வேகத்தை அதிகரித்து கொடுக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் உண்டு. ஏனென்றால் அவர் மோட்சக்காரகரான கேதுவுடனும் இணைந்து தனஸ்தானத்தை, வாக்குஸ்தானத்தை வலுப்படுத்துகிறாருங்க. எனவே கடகராசிக்காரர்களுக்கு அதிரடியான மாற்றம் இந்த வேளையில் உறுதியாகவே உண்டு என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். அதோடு மட்டுமல்லாது ராசிக்கு 5 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார். 5 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயை பொறுத்தவரைக்கும் பூர்வ புண்ணியாதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கிறார். அவர் ஜென்மத்தை விட்டு விலகக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான காரியங்கள் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே கைகூடும். அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், தடைகள் இந்த தருணத்தில் தகர்த்தெறியப்படுவதோடு முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகன், மங்களக்காரகன், சகோதரக்காரகன், உத்வேகக்காரகன் என்று பல பெயர்களால் அழைக்கப்படுகிறாருங்க. அப்படிப்பட்டவர் மிகுந்த பலத்துடன் இந்த வேளையில் வலம் வரக்கூடிய தருணம் என்பது உறுதியாகவே மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் நீங்கள் விரும்பிய நபரே உங்களை தேடி வந்து பல நல்ல மங்களகரமான சுப நிகழ்வுகளை சொல்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் விரும்பும் நபரே புதிதாக பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய திருமணம், காதல் திருமணம் உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் ஒரு உறவால் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக அமைய போகிறது. அதே சமயம் மனஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் கிடைக்கும். உறவுகளை தவறாக பயன்படுத்துவதற்கான சூழலும் உள்ளது. அதுபோன்ற விஷயங்களில் சற்று கவனத்துடன் உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் செயல்பட வேண்டும் என்பதை மங்களக்காரகன் எடுத்து காட்டுகிறார். அதோடு மட்டுமல்லாது சகோதரக்காரகன், உத்வேகக்காரகன் என்று அழைக்கப்படுகிறார். சகோதரக்காரகனாக இருப்பதால் உடன் பிறந்தவர்களிடம் நல்ல ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. குடும்ப உறவுகள் வலுப்படக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றங்களை இந்த வேளையில் நிறைவாக செய்து முடிக்க முடியும். மேலும் உத்வேகக்காரகன் என்று அழைக்கப்படுகிறாருங்க. பல்வேறு வகையான பணிகளை உற்சாகத்தோடும் உத்வேகத்தோடும் நிறைவாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது பூமிக்காரகன் என்றும் அழைக்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக இந்த வேளையில் அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சஞ்சரிப்பதால் புதிதாக நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் கடகராசிக்காரர்களுக்கு தொடர்ந்து தோல்வியை சந்தித்து வந்த நிலையில் இனி வெற்றிகரமாக அமைவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் நிறைவாக கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இருக்கக்கூடிய இடத்திலே தீர்வு காணக்கூடிய வகையில் நல்ல பல ஆற்றல்களையும் வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுப்பார். உதாரணமாக, நாம் ஒரு இடத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று வைத்து கொள்ளுங்கள். அந்த இடத்தில் போதிய அளவிற்கு சம்பளம் இல்லை, வருமானம் சரியாக கிடைக்கவில்லை என்பதால் அந்த இடத்தை விட்டு வேறொரு இடத்திற்கு செல்கிறோம். அங்கு சம்பளம் மனநிறைவோடு கொடுக்கிறார்கள்.
ஆனால் போதிய அளவிற்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவில்லை என்ற ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. உடனே அங்கிருந்து வேறொரு இடத்திற்கு செல்கிறோம். மதிப்பும் மரியாதையும் நன்கு கிடைக்கிறது. ஆனால் ஓய்வெடுக்க கூட நேரமே இல்லை என்ற ஒரு பிரச்சனை உங்களை துரத்துகிறது. இப்படி பல்வேறு வகையில நீங்கள் பிரச்சனையை கண்டு ஒரு இடத்தை விட்டு வேறொரு இடத்திற்கு ஓடிக்கொண்டிருக்கும் போது பிரச்சனைகள் உங்களை விடாமல் துரத்தி கொண்டே இருக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் செவ்வாய் இந்த வேளையில் ஜென்மத்தை விட்டு விலகுவதால் உறுதியாகவே இருக்கக்கூடிய இடத்திலேயே உச்சபட்ச வளர்ச்சியையும் நிறைவையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே மிக பெரிய அளவிலான குடும்ப உறவுகளுக்கிடையே ஏற்படக்கூடிய சிக்கல் விலகும். திரும்பிய ஒருவராய் பல நல்ல செய்திகளை நிறைவாகவும் மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் உங்களுக்கு சொல்ல போகிறாருங்க. எனவே மிக பெரிய அளவிலான சிக்கல்கள் உறுதியாக விலகி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் குழப்பம் தடுமாற்றம் விலகும். எதையும் புதிய கண்ணோட்டத்தோடு அணுகி மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் சாதனையும் புரிவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. இந்த தருணத்தில் கையில் எடுக்கக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் உற்சாகமும் உத்வேகமும் குறையாத வகையில் சிறப்பாக செயல்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான நெருக்கடிகளை மிக சிறப்பாக கையாளக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறார். இருப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் வரும். அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான நகர்வுகளை சிறப்பாகவும் அற்புதமான முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே மிக சிறப்பான மாறுதல் அரசியல் சார்ந்த பணிகளில் உண்டு. மாணவர்களின் கல்வியிலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். மேலும் இந்த வேளையில் விவசாயத்துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும். கடன் சார்ந்த நெருக்கடிகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகுவதற்கான நல்ல பல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது எடுத்த காரியத்தை கடகராசிக்காரர்கள் தடையில்லாமல் செய்து முடிக்க முடியும். தசாபதிகள் வலுவாக இருப்பின் புதிய விளைநிலம் வாங்குதல் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்கள் எளிதில் உங்களை தேடி வரும். கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறது. பல சிரமங்களை விலக்கி நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ள முடியும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். உறுதியாகவே தடை தாமதம் தகர்த்தெறியப்பட்டு நீங்கள் விரும்பிய நபரால் உங்கள் விதி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் உறவால் மிக சிறப்பான மாற்றத்தை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு கடகராசிக்காரர்களுக்கு.